கனை தென்னாகரும் கங்கு கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைப்பில்லம் சேராக்கும் நற்செல்வதங்காய் நனைப்பில்லம் சேராக்கும் நற்செல்வதங்காய் பனித்தலை வீழனு வாசற்கடை பற்றி பனித்தலை வீழனு வாசற்கடை பற்றி சினத்தை நாள் நீலங்கை கோமானை சேற்ற சினத்தை நாள் நீலங்கை கோமானை சேற்ற மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் திறவாய் மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஏதன பேருதக்கும் இனித்தான் எழுந்திராய் ஏதன பேருதக்கும் அனைத்துல தாரும் அறிந்தேலுடன் நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது அடுத்த பாசுரத்தால் கண்ணனது அருமை தோழனும் பெருஞ்செல்வம் படைத்தவனுமான ஒருவனது தங்கையை தனது தோழியை எழுப்புகிறாள். பாசுரம் 12. கண்ணனது கைப்பட்டதால் எப்போதுமே இளமையாக இருக்கக்கூடிய கறவை கணங்கள். அப்படிப்பட்ட கறவை கணங்களில் இளம் கன்றை உடைய ஒரு எருமை தன்னுடைய கன்றை நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் விடாது தானாகவே பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகிக் கிடக்கிற வீட்டின் தலைவனான பெருஞ்செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே. முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்து ஒழித்த மனத்திற்கு இனியவனான ராமபிரானை புகழ்ந்து இந்த மார்கழி மாத பனி எங்கள் தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வீட்டு வாயிலில் கீர்த்தனம் செய்வதை கேட்டும் நீ இப்படி வாய் திறவாது இருக்கலாமா? ஏன் இந்த பெரிய உறக்கம்? நீ உறங்குவதும் நாங்கள் உன்னை எழுப்புவதும் அண்டை அயலாருக்கெல்லாம் தெரிந்துவிட்டது. உடனே எழுந்து வா, நாம் இந்த மார்கழி நோன்பை செய்யலாம் என்று தனது தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள்.